Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் 3/4 கிலோ, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கு, கருவேப்பிலை 2 கொத்து, புதினா 10-15 இலை, தக்காளி 2 பொடியா கட் பண்ணிருக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணிருக்கு, பச்சை மிளகாய் 2, மல்லி இலை சிறிதளவு, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 3 சிறிய துண்டுகள், சோம்பு 1 டீஸ்பூன், அன்னாச்சி மொக்கு 1, ஏலக்காய் 1, காஞ்ச மிளகாய் 7, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் வறுக்கணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு, செட்டிநாடு சமையல்னாவே இந்த மசாலா தான் மெயின். அவங்க மல்லி மிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் அவங்க சமைப்பாங்க. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவெல்லாம் போடலாம் ஒன்றா. இப்போ மல்லி போட்டுறேன். இந்த மல்லி நல்லா வறுத்து எடுக்கணும். மல்லி லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ மல்லி லைட்டாக வாசம் வருது. அடுத்து காஞ்ச மிளகாய், மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் இது வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு செய்கிற டைம்லாம் சிக்கனோ மட்டனோ செய்கிற டைமு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பண்ணுறது அது ஒரு டேஸ்ட். எப்போ பண்ணாலும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கிறேன். நம்மளோட தமிழ்நாட்டு சமையல்லையே செட்டிநாடு சமையலுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி போடுவாங்க. இது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கலர் மாறிடும் ரொம்ப. மல்லியெல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. வாசம் நல்லா வறுத்து. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த வறுத்ததை ஒரு பிளேட்டில் போட்டுடுறேன். அடுத்து அந்த பேனில் நம்ம திருகி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதையே இதில் போட்டுடலாம். தேங்காய் நல்லா வறுக்கணும். அது லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் நம்ம பச்சையாக போடுறதோட இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா அந்த குழம்பு நல்லா இருக்கும். தேங்காயோட ஈரம் ஃபுல்லாக இப்போ போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். இப்போ தேங்காய் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதில் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் அவங்க நிறைய சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதில் பொடியாக கட் பண்ண தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம தேங்காய் வதக்குறோம் இல்லையா, அந்த டைமில் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி அந்த மசாலாவோட அரைச்சிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை வாசம் போட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற புதினா இலையை இதில் போட்டுடலாம். இப்போ
இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இனி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் போட்டோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது அப்படியே வதங்கட்டும். ஆமாம், அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் மல்லி மிளகாலாம், இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த மசாலாவெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம சிக்கன் வதங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அடுத்து நம்ம இதில் மஞ்சத்தூள் போடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இனி நம்ம இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலா ஊற்றணும் அப்படியே வாசமாக இருக்கும். அது என்ன இருந்தாலும் நம்ம தூள் போடுறதோட அந்த அரைச்சி போடுறது அந்த கறிக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசமும் நல்லாயிருக்கும். இனி இந்த கறி திக்காக இருக்குது, சிக்கனும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது 5லேருந்து 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இட்லிக்குன்னா இது கரெக்டாக இருக்கும், சப்பாத்தி சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அதுக்கு தான் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இனி நம்ம இதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி தழை, அதையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட சுட சுட செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.